என் பேர் கதிரவன். நான் சன்னி சிஸ்டர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பிரின்சிபலாக ஒர்க் பண்ணுறேன். ஒரு மல்லிகைப்பூ செடியில் பூக்கள் நிறைய பூத்திருக்கும். அதை பறித்து ஒரு மாலையாக கோத்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு பூ மாலையாக அழகாக மனம் வீசுது. அதே மாதிரி தான் சமையலுங்கிறது சில இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது பொருட்களை ஒன்றா சேர்த்து அதை சமைக்கும் போது தான் அதோடய வாசனைகள், அதோடய ருசி ஒன்றா கலந்து அது மனம் வீசுது. அதே மாதிரி தான் இந்த சமையலுங்கிறது வீட்டில் நீங்கள் நல்லா செஞ்சு உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் பரிமாறும்போது தான் ஒருத்தருக்கு இருக்கிற ஒருத்தரோட அன்பு நல்லா உங்களுக்கு பிரதிபலிக்கும். போன வாரம் ஒரு காய்கறி பழங்களை வச்சு எப்படி கார்விங் செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வாரம் மொறுமொறு கோழி வறுவல், அதாவது கான்டினென்டலில் பார்த்திங்கன்னா கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பண்ணுவாங்க. சைனாவில் பார்த்திங்கன்னா சைனீஸ் கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் சொல்லுவாங்க. அதேமாதிரி கான்டினென்டல் குசைனில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன் பார்ப்பாங்க. அந்த மாதிரி டிஷ்ஷஸை நம்ம இந்தியன் குசைனில் இது பண்ணும்போது அதில் என்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணலாம்? சில சேஞ்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சால்ட், ஒயிட் பெப்பர் பவுடர் மட்டும் தான் போடுவாங்க. ஆனால் அது காரமும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவங்க சாப்பிடுவாங்க, நமக்கு அது பிடிக்காது. ஸோ அதை நம்ம நாட்டு முறையில் செய்யும்போது அதை என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், அதாவது நம்ம நாட்டு மக்களுக்கு அதை செய்யும்போது அது காரம், இனிப்பு, புளிப்பு, அந்த மாதிரி என்ன அத்தியாவசிய சுவைகளை அதில் சேர்த்து கொடுத்தா அது நல்லா இருக்குங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் மொறுமொறு கோழி வறுவல். இப்போது இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். சிக்கன் 250 கிராம், அதாவது அதோட ட்ரம் ஸ்டிக் பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். கார்ன்ஃப்ளாக்ஸ் 150 கிராம், அதாவது இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சீரியலுங்க, அதை தூள் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவையான அளவு, அது 1 டீஸ்பூன் இருந்தால் போதும்னு வச்சுங்களேன். ரெட் சில்லி பேஸ்ட் 1-2 டீஸ்பூன் தேவைப்படுதுங்க. உப்பு தேவையான அளவு. சோயா சாஸ் ஒரு 5 ட்ராப்பு. ஊசிஸ்டர் சாஸ் 5 ட்ராப்ஸ். டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன். முட்டை 1. எண்ணெய் வறுப்பதற்கு தேவையான அளவு. இப்போது இதன் செய்முறையை பார்ப்போம். முதல் இந்த சிக்கன் ட்ரம் ஸ்டிக்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, ட்ரம் ஸ்டிக்னா அதாவது முட்டிக்கு கீழே இருக்கும் பாருங்க சிக்கன், அதை பார்த்திங்கன்னா நல்லா ட்ரம்ஸ் மாதிரியே இருக்கும் கையில் பிடிச்சி அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி பார்ட்டை நல்லா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்லிட்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்லிட்டுனா அதில் ஜஸ்ட் கீறி விட்டுருங்க, நல்லா அங்கே நல்லா கீறி விட்டுருங்க. அப்போ தான் அந்த உப்பு காரெல்லாம் போகிறோம் பார்த்தீங்களா, அது இதில் நல்லா உங்களுக்கு என்ட்ராகி நல்லா ஊறும். அப்போ உங்களுக்கு நல்லா சுவையாக இருக்கும்னு வச்சுங்க. இது அதே மாதிரி தான் எல்லா சிக்கன்லையும் நல்லா அது மாதிரி ஸ்லிட்ஸ் போட்டுங்க. மூணுத்துலேயுமே நல்லா இது மாதிரி ஸ்லிட்ஸ் போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனில் நல்லா அங்கங்கே ஸ்லிட்ஸ் போட்டிங்க. ஸோ நம்ம உப்பு காரம்லாம் போட்டோம்னு வச்சுங்க, இது நல்லா ருசியாக இதில் இது பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது எல்லா இடத்துலையும் அந்த உப்பு காரம் இருக்கனால நல்லா ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லிட் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு தடவை கழுவிக்குங்க. இப்போ சிக்கனை நல்லா ஸ்லிட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை நல்லா இந்த மாதிரி கழுவிக்குங்க. நல்லா சுத்தமாக கழுவி ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள். தண்ணியில் அது மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மேரினேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லுங்களா, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் கான்டினென்டல் குசைனில் தான் பண்ணுவாங்க. அதை நம்ம இந்தியன் குசைனில் அப்ளை பண்ணும்போது அதே மாதிரி உப்புச்சப்பு இல்லாமல் சாப்பிட்டாலும் நம்ம மக்களுக்கு பிடிக்காது. அதனால் இவங்களுக்கு நல்லா காரசாரமாக நல்ல ருசியாக இருக்கும்னு வச்சுங்களேன். அதுக்காக இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் சில்லி பேஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிங்க. அதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சோண்டு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே தேவையான அளவு உப்பும் போட்டுக்குங்க. அப்புறம் அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் அதுலேயே ஒரு 5 ட்ராப்ஸ், கொஞ்சம் ரொம்ப தேவைப்படாதுன்னு வச்சுங்களேன், ஒரு 5 ட்ராப்ஸ் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கங்க.
அதாவது இந்த கலவையே நம்ம எதுக்காக செய்கிறோம்னா, இந்த கலவை வந்து ரொம்ப ருசியாக இருக்கும்னு வச்சுங்களேன். அதுக்காக தான் மெயினாக இந்த கலவை செய்கிறோம். இதை வந்து மேரினேஷன் சொல்லுவாங்க. மேரினேஷன்னா அந்த மீட்டில் வந்து இதோட ருசியும் வாசனையும் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். அதே சமயம் சிக்கன் வந்து ரொம்ப உங்களுக்கு சாஃப்ட் ஆயிரும்னு வச்சுங்களேன். அதுலேயே கொஞ்சம் சோயா சாஸையும் ஊசு சாஸையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துருங்க. இந்த கலவை இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா கலந்துருங்க. இப்போ இந்த கலவையில் இந்த ஸ்லிட் பண்ணி வச்சு சுத்தம் பண்ணிங்க பார்த்தீங்களா சிக்கன், இதை போட்டுட்டு நல்லா கலந்துருங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் நல்லா கலந்துட்டிங்க பார்த்தீங்களா. இந்த சிக்கனை வந்து ஒரு 30 நிமிஷம் இதிலே ஊற விடுங்க. அப்போ தான் அதோட ருசி வந்து நல்லா உங்களுக்கு உள்ளே ஏறும்னு வச்சுங்களேன். இப்போ இதிலேயே ஒரு முட்டையை உடைச்சிருங்க. அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த வெள்ளையும் மஞ்சக்கருவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மஞ்சக்கரும் வெள்ளைக்கரும் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் இந்த சிக்கனை எடுத்து டிப் பண்ணுங்கள். இப்போ பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இதில் இந்த சிக்கனை வந்து நல்லா டிப் பண்ணுங்க. டிப் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா முன்னே கார்ன்ஃப்ளேக்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கார்ன்ஃப்ளேக்ஸை இதில் வச்சுட்டு இதை நல்லா அதில் போட்டுருங்க. இப்போ இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை நல்லா மேலே போட்டுட்டு இதில் ஒட்டுற அளவுக்கு இந்த சிக்கனை நல்லா இதில் போட்டு பெரட்டுங்க. நல்லா இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து ஃபுல்லாக மேலே ஒட்டியிருக்குன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு நல்லா இதை நீங்கள் இது பண்ணணும். ஷேப் பண்ணிவிட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க அழகா. இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுங்க. ஸோ தட் ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு நல்லா அழகாக உங்களுக்கு ருசியான சிக்கன் கிடைக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான தட்டில் எடுத்து வச்சுருங்க. இதேமாதிரி ஒவ்வொரு கோழிக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸுங்கிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸுங்க. அந்த சோளக்கதிர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோளக்கதிரை வந்து நல்லா வறுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது வந்து பாலோடு போட்டு சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸு அதே நல்லா வந்து அது நல்லா முறுமுறுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அப்பயே நல்லா தூள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபைனாக பிரெட் க்ரம்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இதில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும்னு வச்சுங்களேன். நீங்கள் எதிர்பார்க்குற விட நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். எஸ்பெஷலி இந்த சின்ன குழந்தைங்களாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க.
நல்லா இந்த மாதிரி சிக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஜஸ்ட் நம்ம வறுத்துட்டு டொமேட்டோ சாஸோடு வச்சு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா மொறுமொறுன்னு வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்க வேண்டாம். ஏன்னா எண்ணெய் உங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த இது உங்களுக்கு ரொம்ப உடனே வந்து மேலே போட்டிருக்க கோட்டிங் கிறிஸ்ப் ஆகிட்டு உள்ளே இருக்க சிக்கன் வந்து உங்களுக்கு குக்காகவும் போயிடும். அதனால் மீடியம் ஹீட்டாக இருக்கும்போது அந்த சிக்கனை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஸ்லோவாக 100% சிக்கன் குக் ஆகிற வரையும் நீங்கள் இதில் குக் பண்ணலாம். சேம் டைம் உங்களுக்கு டெக்ஸ்சர் டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் எதுக்காக நம்ம ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி ரெட் சில்லி பேஸ்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்னா, இப்போ காண்டினென்டல் ஸ்டைலே நம்ம கொடுக்க முடியாது இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ருசியாக நல்லா காரமாக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வரை இதை நல்லா வறுக்கணும்னு வச்சுங்களேன். அப்போ தான் சிக்கன் உங்களுக்கு நல்லா குக்காக இருக்கும். மேலே இருக்க கோட்டிங்கும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ நல்லா சிக்கன் இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு அது மேலே வச்சுருங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா, இந்த சிக்கனில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலாக பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிடும். அப்போ ஹைஜீனிக் பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு வச்சுங்களேன். இதெல்லாம் வச்சுட்டு மேலே ஒரு பேப்பர் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில் எல்லாம் அந்த பேப்பர் உங்களுக்கு உறிஞ்சிடும். இப்போ இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏன்னா சமைக்கிறத விட அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து எச்சி ஓடணுங்க. அதுதான் ஒரு நல்ல சமையலுக்கு அடையாளம். அதனால் இதை எப்படி நல்லா சுவையாக அட்ராக்டிவாக இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துங்க. ரொம்ப வெள்ளையான அதாவது வெண்ணிற பிளேட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா இதோட ப்ரெசன்டேஷனும் அதில் இருக்க டிஷ்ஷஸ் நல்லா வெளிப்படும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு பட்டர் எடுத்துகிட்டு அதோட ரிம்மில் மட்டும் வச்சு நல்லா அப்ளை பண்ணுங்க. இது மாதிரி அப்ளை பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் இப்படி பிரெட் க்ரம்ஸ் வச்சுட்டு இதில் நல்லா தூவி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரவுண்டாக இருக்கும்போது இந்த பிளேட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்கப்புறம் ஒரு கிளாத் எடுத்துகிட்டு இந்த ரிம்முக்கிட்ட மட்டும் வச்சு லைட்டாக இப்படி வந்து வைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பிளேட்டோட இன்னர் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வட்டமாக வைப் பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்ல ஷேப்பு கிடைக்கும்னு வச்சுங்களேன். அதுக்காக தான், மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல அழகாக வந்துடும்னு வச்சுங்களேன். இப்போ சிக்கன் இதில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
இப்போ சிக்கன் மேலே வந்து அந்த பேப்பர் போட்டிங்க இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் அதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் வந்து அந்த பேப்பர் இது பண்ணிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காகவும் அதே சமயம் நியூட்ரிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் வியூலையும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேட்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி ஆகிடும்னு வச்சுங்களேன். அதாவது சில்வர் ஃபாயில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து நல்லா அழகாக அட்ராக்டிவாக கட்டி இந்த மாதிரி இந்த நுனி பாகத்தில் கட்டிடுங்க. ஸோ இதை பிடிச்சே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அப்போ வந்து கையில் வந்து எண்ணெய் படாது, சூடு இருக்காது. அதனால் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும். நேர்களே, இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்க பார்த்தீங்களா 3 சைடு, நடுவில் வந்து கொஞ்சம் கர்லி லீவ்ஸ் ஆயிலில் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப டெக்கரேட்டிவாக அழகாக இருக்கும். நேர்களே,